we are going to see 4th standard English, term 2, unit 1, affection. My little Fictionary. World. To spin or rotate rapidly. World அப்படின்னா வேகமாக சுற்றுறது, அதை தான் வேர்ல்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், வைப் கொடுத்துருக்காங்க. வைப்னா நம்ம கார்லலாம் கூட ஃப்ரண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, வைப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது துடைக்கிற தண்ணி எதுவும் வந்துச்சுனாலும் அதை அப்படி தள்ளி தள்ளி விடுறது இல்லையா, அதான் வைப்பு. க்ளீன் ஆர் ட்ரை சம்திங் பை ரப்பிங் வித் த கிளாத் எ பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஒன்ஸ் ஹேண்ட். ஒருத்தர் வந்து ஒரு ஈரமாக இருக்கிற ஒரு பொருளை ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சாலோ அல்லது ஒரு பேப்பரை வச்சு துடைக்கிறாங்களோ அதைத்தான் என்ன சொல்கிறது, வைப்புன்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், டம்பிள். டம்பிள்னா டு ஃபால், கீழே விழுறது தான் டம்பிள். ஸ்க்ரீம், டு ஸ்பீக் லவுட்லி வித் ஸ்ட்ராங் எமோஷன். ஸ்க்ரீம்னா கத்துறது, அதாவது சத்தமாக உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, அதை தான் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கிராப் கொடுத்துருக்காங்க. கிராப்னா ஹோல்ட் ஆர் கேட்ச், எதையாவது பிடிக்கிறது, அதுதான் கிராப்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், லெட் அஸ் லேர்ன். அப்பா. கீரைக்குப்பம் வாஸ் அ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். அதாவது கீரைக்குப்பம்ங்கிற இந்த வில்லேஜ், அந்த கிராமம் வந்து நாகப்பட்டினத்தில் கடற்கரை பக்கத்தில் இருக்குது. ஈவன் தோ த பீப்புள் இன் த வில்லேஜ் டாயில் இன் த சீ எவ்ரி டே தே லிவ்டு ஹாப்பிலி. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இட் வாஸ் அ ப்ளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். அது ஒரு இனிய காலை பொழுது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு காலை பொழுது. ஜஸ்ட் லைக் எனி அதர் டே த வில்லேஜஸ் ஹேட் ஸ்டார்டட் தியர் ரொட்டீன். எப்பயும் போல் வழக்கமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இனிமையாக பொழுது விடியுமோ அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா வில்லேஜஸும் எழும்பி அவங்கவுங்க வேலையை ரொட்டீனாக பார்த்துட்ருக்காங்க. A few of them had already left to the sea and the others were preparing to go to sea. அதாவது கொஞ்சம் பேர் ஆல்ரெடி கடலுக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. மீனாஸ் ஃபேமிலி ஆல்சோ அட் த ஷோர் டு see ஆஃப் ஹர் ஃபாதர் கோயிங் டு த sea. மீனாவோட குடும்பமும், அதாவது அந்த கீரைக்குப்பத்தில் மீனாங்கிற ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட குடும்பம் வாழ்ந்து வருது. அவங்க குடும்பமும் அவங்க அப்பா கடலுக்குள்ளே போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு வழி அனுப்புறதுக்கு கடற்கரைக்கு போகிறாங்க. ஆஃப்டர் த மென் sailed into the sea and the women would return to other tasks that need their attention. அதாவது கடலில் தங்களுடைய ஆண்கள்லாம் கடல் வேலைக்கு அங்கே போயிடுவாங்க இல்லையா, மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அவங்கள வழி அனுப்புனதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற லேடிஸ், அவங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற வேலைகளை வீட்டில் வந்து பார்ப்பாங்க. தி சில்ட்ரன் வுட் பிளே அண்டர் த கோகனட் ட்ரீஸ் இன் த வில்லேஜ். சில்ட்ரன்ஸ்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம், குப்பத்தில் உள்ள குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்கிற தென்னை மரத்துக்கு கீழே விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகேவா? The village bell was about to strike 8 times. The bell caretaker was ready to ring the bell. அதாவது the bell caretaker அப்படின்னா மணி அடிக்கிறவர். கிராமங்களில் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மணி ஆயிட்டுனா ஒன் டைம் அடிப்பாங்க, பெல் அடிப்பாங்க. மணி 2னா 2 டைம்ஸ் அடிப்பாங்க. ஸோ இப்போ மணி காலையில் 8 மணிங்கிறதுனால 8 டைம்ஸ் அடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. Just then he saw that the sea water had receded a few hundred meters. அப்படி பார்க்குறாரு, கடலில் உள்ள தண்ணி வந்து அப்படியே உயர எழும்பி உள் நோக்கி போகுது, கடல் உள்ள நோக்கி போகுது. ஒரு சில 100 மீட்டர்ஸ், சில 100 மீட்டர்ஸ் தூரத்துக்கு கடல் உள்ள அப்படி தண்ணி போகிறத அவர் பார்க்குறாரு, சீ வாட்டர் உள்ளே போகிறத. Soon many in the village noticed the same. கொஞ்ச நேரத்தில் உடனேயே எல்லா மக்களும், வில்லேஜில் இருந்த மக்கள்லாம் அதை பார்க்குறாங்க. ஆல் த சில்ட்ரன் அண்ட் த வில்லேஜஸ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த sea. எல்லாரும், அங்கே இருந்த பிள்ளைங்க, கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணி உள்ளே போகுது இல்லையா, அதை பார்க்குறதுக்கு அதுக்கு நேரம் ஓடுறாங்க பார்க்குறதுக்கு. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் ஆல்சோ வித் தம். மீனாவும் அவங்க அம்மாவும் அவங்களோட கூட சேர்ந்து பார்க்குறாங்க, ஓடுறாங்க. இந்த சீ வாட்டர் கண்டினியூ டு ரிசீடட். இந்த கடல் தண்ணி திரும்ப திரும்ப உள்வாங்கி உள்பக்கமாக போயிட்டே இருக்குது. ஆல் ஹேடட் அலாங் த ஷோர் டு see it. எல்லாருமா சேர்ந்து அந்த சீ வாட்டர், அது தண்ணி கடலுக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க.
கடற்கரையில் நின்று இந்த பெல் ஹிட் 8 டைம்ஸ். இப்போ அந்த மணி அடிக்கிறவர் பெல் கேர்டேக்கர் 8 முறை பெல்லை தட்டுறாரு. பீப்புள் நவ் சாய் எ வேவ் ஃபார் அவே இன் த சி. இப்போ வந்து மக்கள் என்ன பார்க்குறாங்க, தூரமாக ஒரு பெரிய அலை எழும்புறத பார்க்குறாங்க. எக்ஸைட்டட்லி தே பாயிண்டட் டு த வேவ் தட் வாஸ் ரேசிங் ஹை இன் த சி. அதை ரொம்ப ஆர்வமாக எதை பார்க்குறாங்கன்னா, அந்த சீ வாட்டர் வந்து ரொம்ப உயரத்துக்கு எழும்புறத பார்க்குறாங்க. இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள் டு பி எக்ஸைட்டட் பை பிக் வேவ்ஸ் இன் கீரைக்குப்பம். கீரைக்குப்பத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இது மாதிரி தண்ணி அலை கடல் தண்ணி மேலே எழும்புறது சாதாரண ஒரு விஷயந்தான், அடிக்கடி இப்படி நடக்கும். ஆனாலும் இங்கே பாருங்க, எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ் த பிக் வேவ் தட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தம். அதாவது அவங்க என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி எல்லாம் அப்படியே உள்ளே வரும், வந்துட்டு திரும்ப உள்ளே போயிடும். ஸோ நம்ம கடல்லலாம் போயிட்டு அலையில் போய் காலை வைப்போம் இல்லையா, பெரிய அலை வந்துச்சுன்னா அப்படியே நம்ம மேலே மோதிட்டு அப்படியே போகும் இல்லையா, அதுதான் இங்கேயும் இவங்க எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ். அந்த அலையை வந்து தங்க மேலே மோதிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. லிட்டில் டிட் தே நோ that the wave was increasing in height and would seem to touch the sky as it is near them. இப்போ அது எப்படி இருக்குதுன்னா, வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் உயரமாக வானத்தை தொடுற அளவுக்கு அவ்வளோ உயரமாக எழும்பி அவ்வளோ ஹைட்டுக்கு போய் அந்த அலை வேகமாக வருது. இட் வாஸ் நவ் கெட்டிங் க்ளோசர் டு த ஷோர் வித் த ரோர். இப்போ அந்த கடற்கரையை நோக்கி பயங்கர சத்தத்தோடு அப்படியே கிட்ட நெருங்கி வருது வேகமாக. கேசிங் அட் த வேவ் ஃபார் அவே, மீனாஸ் மதர் ஃபெல்ட் அ சடன் ஃபியர் கிரிப்பிங் ஹர். இதை பார்த்த உடனே மீனாவோட அம்மாவுக்கு ஒரு பயம் வந்து அவங்களுக்கு தொத்திக்கிச்சு. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னுட்டு. ஷீ ஃபெல்ட் தட் சம்திங் வாஸ் ராங், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப உணர்ந்தாங்க மீனாவோட அம்மா. ஷீ காட் மீனா பை ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் தியர் ஹோம். மீனாவோட அம்மா மீனாவை கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு நேர் ஓடுறாங்க. த வேவ் கேம் க்ளோசர் டு த ஷோர் அண்ட் கிரஸ்ட் த ஃபிஷ்ஷிங் போட்ஸ். இந்த அவ்வளோ பெரிய அலை வேகமாக வந்து கடற்கரையில் இருந்த ஃபிஷ்ஷிங் போட்டெல்லாம் அப்படியே நொறுக்கி போட்டுருச்சு. பிஃபோர் தே ரீச் தியர் ஹோம் த பவர்ஃபுல் வேவ் ஹேட் ஹிட் த வில்லேஜ். இவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த பலத்த அலை வந்து அவங்க வீட்டெல்லாம் அந்த வில்லேஜையே அப்படியே தரமட்டமாக்கிருச்சு, ஹிட் பண்ணி போட்டுருச்சு, தள்ளி போட்டுருச்சு எல்லாத்தையும். மீனா அண்ட் ஹர் மதர் could hear their friends and family screaming all around them. மீனாவும் அவங்க அம்மா அவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துற சத்தத்தை கேட்குறாங்க. இவங்களும் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் them. எல்லா இடத்துலையும் கத்துற சத்தம் கேட்குது. The sea water entered the village and washed out the huts and boats. அந்த கடல் தண்ணீர் வந்து அப்படி எல்லா குடிசைகளையும் போட்டையும் படகுகளையும் அப்படியே கவிழ்த்து போட்டுருச்சு எல்லாத்தையும் அப்படியே. த வாட்டர் ஹிட் தியர் ஹட் டு. இவங்க மீனாவோட வீட்டையும் தள்ளி தரமட்டமாக்கிருச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப். மீனாவும் அவங்க அம்மாவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டாங்க. தென் ஸ்லோலி த வாட்டர் ரிசீடட் அகெயின் இன் டு த சி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இங்கே கடற்கரைக்கு வந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. மீனாஸ் மதர் கேதர்ட் ஹெர் செல்ஃப் அண்ட் சர்ச் ஃபார் மீனா. மீனா அப்படியே அந்த தண்ணி போகையும், மீனாவோட அம்மா தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகையும் சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க எழும்பி உட்காந்து மீனா எங்கே இருக்கான்னு தேடுறாங்க. இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மாசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ். இப்படி இவங்க தேடிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னும் ஒரு பெரிய செகண்ட் மாசிவ் வேவ் வருது. பெரிய வேவ் வருது. வேவ்னா அலை இல்லையா, பெரிய உயரமான அலை வருது. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை த வேவ். இந்த அலையில் மீனாவோட அம்மா ஒரு பக்கமாக அடித்து கொண்டு போகப்பட்டாங்க. மீனா வேர்ல்டு த்ரோ த வாட்டர் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத்.
மீனா வந்து இந்த தண்ணி வேகமாக வந்து அப்படி ஒரு சுழற்சி மாதிரி சுற்றுது இல்லையா, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. ஒன் மூமெண்ட் சி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹர். அதாவது ஒரு வாட்டி அப்படியே தண்ணி உள்ளே போயிட்ட உடனே எல்லாம் அவளை சுற்றி இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு வாட்டி பாருங்கள், இந்த நெக்ஸ்ட்டு சி குட் சி த ஸ்கை. அடுத்த வாட்டி அவளை அப்படி மேலே தூக்கிட்டு வருது. அப்போ வானத்தெல்லாம் அவளால் பார்க்க முடியுது. த வேவ் பேங்க்டு ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் அ கோகோனட் ட்ரீ. இப்போ அந்த வேவ் வந்து என்ன பண்ணுச்சு, இவ மேலே மோதி இவளை அப்படியே அந்த கோகோனட் மரத்து அந்த தென்னை மரத்து தண்டலையா போயிட்டு அவளை இடித்து தள்ளுது. She wrestled the wave and family hugged the tree. Soon he fainted. என்ன பண்ணுறா, அந்த மரத்தை போய் கோகோனட் மரத்தை போய் இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கிடுறா. ஓகேவா. வென் ஷி வாக் அப் ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அவள் எழுந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. ஆஃப்டர் ஷி ரெக்கவர்ட் தி ட்ரான்ஸ்ஃபர்டு ஹெர் டு எ ரீஹாபிட்டேஷன் சென்டர். அவளுக்கு உடம்பு நல்லானதுக்கப்புறமா அவளை எங்கே மாற்றினாங்க, ரீஹாபிட்டேஷன் சென்டருக்கு மாற்றுறாங்க. அதாவது ரீஹாபிட்டேஷன் சென்டர்னால் என்னென்னா மறுவாழ்வு மையம் அப்படின்னு பேர். இது மாதிரி பெரிய இயற்கை சேதாரங்களில் இயற்கை அழிவுகளில் மாட்டினவங்களுக்கு வந்து ஆதரவற்று போய் இருப்பாங்களா, அம்மா அப்பா இழந்திருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களெல்லாம் கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சென்டரில் தான் இவளே கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த சென்டர் ஹவுஸ் நியர்டு 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. அங்கே 99 பையங்களும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. எ கைண்ட் ஹார்ட்டட் ஆஃபீஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அங்கே உள்ள அந்த இறக்க குணமுள்ள ஆஃபீஸர் வந்து எப்போவுமே குழந்தைங்க மேலே ரொம்ப இறக்கமாக இருப்பார். ஹீ ஆஃபன் யூஸ் டு விசிட் தம் வித் ஹிஸ் ஃபேமிலி. அவர் அடிக்கடி அந்த ஃபேமிலியோடு போயிட்டு அந்த ரீஹாபிட்டேஷன் சென்டரில் போய் விசிட் பண்ண போவார். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்ட் பை ஆல். மீனா வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால எல்லாராலையும் சீக்கிரமாக அன்பு பாராட்டப்பட்டா. த இன்சார்ஜ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃபன் கேரிட் மீனா வைல் தே played with other children. அந்த ரீஹாபிட்டேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்சார்ஜாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் கூட அடிக்கடி அவளை நல்லா தூக்கி வச்சுப்பார் மற்ற பிள்ளைங்களாம் அவளை ஆடிட்டுருக்கிற சமயத்தில். ஆல் த சில்ட்ரன் யூஸ் டு கால் தம் அம்மா அண்ட் அப்பா. எல்லா பிள்ளைங்களுமே அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த ஆஃபீஸரை அம்மா அப்பா அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் 3 years த அஃபிஷியல் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு. 3 வருஷம் கழிச்சு அந்த ஆஃபீஸர் அந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார். He and his family continued to visit the center once a year for the next 5 years. அடுத்து அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மாறி போனால் கூட ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து வருஷத்தில் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போவாங்க. மீனா now opened her eyes. Her cheeks were moist. All this seemed like it happened yesterday. இப்போ மீனா கண்ணை திறந்து பார்க்குறா. எல்லாம் நேற்று நடந்தது போல் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இப்போ மீனா கண்ணை திறந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, இவ்வளோ ஏற்கனவே நடந்ததை அவள் தன்னுடைய கற்பனையில் திரும்ப நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கா. அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, சின்ன வயசில் நடந்த சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கா. மீனா நவ் ஓப்பன் ஹர் ஐஸ், ஹெர் சீக்ஸ் வர் மாய்ஸ்ட். அப்படியே அவள் கண்கள், அவளுடைய கண்ணெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. அவளுடைய பழைய நினைவுகளை நினைத்து அப்படியே அழுதுருக்கா. ஆல் தி சீம்ட், இது எல்லாமே பார்க்குறதுக்கு நேற்று நடந்தது போல் இருக்குது. ஆல் தி சீம்ட் லைக் இட் ஹேப்பன் எஸ்டர்டே. த ஸ்கூல் பெல் ரேங் அண்ட் மீனா வைப்ட் ஹர் சீக்ஸ் டு கெட் ரெடி ஃபார் இங்கிலீஷ் கிளாஸ். அதாவது இப்போது பள்ளிக்கூடத்தில் உள்ள பெல் அடித்தோடனே அவள் தன் கன்னத்தில் வடிஞ்ச கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நவ் வாஸ் இன் த 12th ஸ்டாண்டர்ட். மீனா அவளோட படிப்பு விஷயத்தில் ரொம்ப நல்லா படிப்பா. இப்போ அவள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகேவா. த டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ். அவங்க மிஸ்ஸு டீச் பண்ணும்போது அவள் குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. ஷீ தென் ஹியர்ட் அ ஃபெமிலியர் வாய்ஸ் காலிங் ஹர் மீனு. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது.
அவளுக்கு ரொம்ப கேள்விப்பட்ட அடிக்கடி கேட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது, மீனு அப்படின்னுட்டு. ஷீ ரேஸ்ட் ஹர் ஹெட் டு சி, தலையை உயர்த்தி பார்க்குறா. ஷீ வாஸ் சர்ப்ரைஸ் டு சி ஹர் ஃபாதர் த அஃபீஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். அவள் தலையை தூக்கி பார்க்குறா, அவங்க அப்பா அங்கே நிற்கிறத பார்க்குறா. அப்பாங்கிறதுங்க அந்த ஆஃபீஸரை தான் குறிக்குது, ஓகேவா. ஹி வாஸ் ஸ்மைலிங் அட் ஹர், அவரை பார்த்து ரொம்ப சிரிக்கிறா அப்படியே. ஷீ ஸ்டேர்ட் அட் ஹிம் பிளாங்க்லி ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு எதுவுமே எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் அவன் முகத்தில் இல்லை. அப்படியே பிளாங்காக இருக்கு, அவரை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. வித் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ், அப்படியே கன்னத்தில் கண்ணீர் வடியுது அவரை பார்த்த உடனே. ஷீ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் ஹர் பெஞ்ச் அண்ட் டேஷ் டுவர்ட்ஸ் ஹிம் காலிங் அப்பா. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெத்த அப்பா அம்மா தான் நமக்கு அப்பா அம்மாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை கேர் எடுத்து பார்த்துக்கிற யாராக இருந்தாலும் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி நமக்கு எடுத்து காட்டுது. எப்படி இந்த ஆஃபீஸர் அந்த குழந்தை மேலே அன்பு காமிச்சு அவளை கருணையாக பார்த்துக்கிட்டதுனால இன்றைக்கி அந்த பொண்ணு அவங்கள பார்த்த உடனே அப்பான்னு ஓடி வருது இல்லையா. ஸோ அந்த அன்பை தான் இந்த கதையில் நமக்கு விளக்கி காமிச்சிருக்காங்க. ஓகேவா children? Okay, now first one, Meena's village was hit by waves on a dash. மீனாவுடைய கிராமத்தில் வந்து என்னைக்கு வந்து அலைகள் வந்து அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டோரியிலே நம்ம சொல்லியிருக்கோம், ஆன் எ சண்டே மார்னிங். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த மாதம்? டிசம்பர். ஸோ வி ஹாவ் டு ரைட் ஹியர் எ சண்டே மார்னிங் இன் டிசம்பர். ஹவ் யூ ரிட்டன் குட்டீஸ்? த நெக்ஸ்ட் ஒன், மீனா வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு எ டேஷ். மீனா வந்து அந்த அலையில் பாதிக்கப்பட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே அவள் க்யூர் ஆன உடனே அவளை எங்கே போய் விட்டாங்க? புனர்வாழ்வு மையம். ஸோ அதுக்கு பேர் என்னது இங்கிலீஷில்? ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். என்னது? ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். வெரி குட் குட்டீஸ். த நெக்ஸ்ட் ஒன், த அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் டேஷ் இயர்ஸ். ஸோ மீனாவை போய் விட்டு அந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தார். பட் அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க? ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணார்? 5 இயர்ஸ்க்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த குழந்தைகளை பார்த்துட்டு போனார். ஸோ தட் கொஸ்டின் ஒன்லி தேர் ஆஸ்கிங் ஹியர். த அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. த நெக்ஸ்ட், த ஃபோர்த் ஒன், த அஃபீஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக்டு டேஷ். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அஃபீஷியலும் அவங்க ஒய்ஃபும் வந்து யாரை விரும்பினாங்க? சில்ட்ரன், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் விரும்பினாங்க, இன்க்ளூடிங் மீனாவையும் விரும்பினாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சில்ட்ரன். த நெக்ஸ்ட் ஒன், மீனா ஸ்டடீஸ் இன் டேஷ் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டோரியில் வந்து மீனா வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அவள் கிளாஸ் ரூமில் உட்காந்து கிளாஸ் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் ரீகால் பண்ணி பார்க்குற நடந்த நிகழ்வுகள்லாம் நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து ரீகால் பண்ணும்போது அவள் எந்த கிளாஸ் படிச்சுட்ருக்குறா? 12th ஸ்டாண்டர்ட். ஸோ we have to write here 12th standard. Kutis, have you completed the first Roman? Next to the second exercise, read the statements and write true or false. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி ஸ்டோரி நம்மளுக்கு திரும்பலையா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், மீனாஸ் ஃபாதர் வாஸ் எ ஃபிஷர் மேன். ஸோ மீனாவோட அப்பா வந்து ஒரு மீனவரான்னு கேட்குறாங்க. எஸ், ட்ரூ தானே. அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாருன்னு சொல்லி தானே வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் த செகண்ட் ஒன், பீப்புள் ரேன் ஆஃப் வென் த சீ வாட்டர் ரெசிடட். ஸோ மக்கள்லாம் வந்து அந்த தண்ணி உள்நோக்கி போன உடனே அங்கேருந்து பயந்து ஓடிட்டாங்களா? இல்லை, அதை ஓடி போய் பார்க்குறதுக்கு ஆசையாக பக்கத்தில் தான் போய் நின்னாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேன் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 3 waves hit the village. அந்த வில்லேஜை வந்து 3 முறை வந்து அலைகள் அடிச்சிச்சின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அடித்து மீனாவும் அவங்க அம்மாவும் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. செகண்ட் டைம் வந்து ஹிட் பண்ணும்போது மீனாவோட அம்மா கடலுக்குள்ளே போயிடுறாங்க. மீனா போய் ஒரு கோகோனட் ட்ரீயில் மாட்டிக்கிறா. ஸோ 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன், த அஃபீஷியல் விசிட்டட் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் டெய்லி. ஸோ அஃபீஷியல் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிட்டாங்க. அவர் திருப்பி வந்து டெய்லி வந்து பார்த்தாரா? இல்லை, இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து
பார்த்தாரு. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். The next one, the official was transferred to another district. அஃபீஷியலை வந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டோரியில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கல. பட் இருந்தாலும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காருன்றது கொடுத்துருக்கறனால திஸ் இஸ் ட்ரூ. குட்டீஸ், have you completed? The next exercise, answer the following questions. First one, where is கீரைக்குப்பம் located? கீரைக்குப்பம் கிராமம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்ம பார்த்தோம்ல, நாகப்பட்டினம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் கீரைக்குப்பம் இஸ் லொக்கேட்டட் இன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். குட்டீஸ், have you written? The second one, what were the people excited about? அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து எதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க? அந்த அலைகள் வந்து அப்படியே ஓடுறது, மேலே இங்கே ஏறி இறங்குறத பார்த்து தான். ஸோ த ஆன்சர் இஸ் த பீப்புள் வேர் எக்ஸைட்டட் அபவுட் த ட்ராயல் வேவ். த நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின், விச் டிசாஸ்டர் ஹேட் ஹிட் த வில்லேஜ்? எந்த பேரழிவு அந்த வில்லேஜை பாதிச்சிச்சு? ஸோ த நேம் இஸ் சுனாமி ஹேட் ஹிட் த வில்லேஜ். த நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஹூ ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன்? ஸோ அந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட அன்பையும் பரிவையும் காட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? த அஃபீஷியல் தான் காமிச்சார். ஸோ த அஃபீஷியல் ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன். ஓகே குட்டீஸ், த லாஸ்ட் கொஷின், ஒய் டிட் மீனா கால் த அஃபீஷியல் அப்பா? எதுக்காக மீனா வந்து அந்த அஃபீஷியலை அப்பான்னு கூப்பிட்டாங்க? ஏன்னா அவங்க வந்து அப்பா மாதிரி அதிகமான அளவு அன்பை வந்து அந்த குழந்தைகளிடம் காட்டியிருக்காங்க. ஸோ மீனா கால்டு த அஃபீஷியல் அப்பா பிகாஸ் ஹி வாஸ் கைண்ட் டு த சில்ட்ரன். அந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளோ அன்பாக அவர் நடந்துக்கிட்டாரு. ஸோ அதில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, டு யூ திங்க் வி நீட் டு பி எ ஃபேமிலி டு கேர் ஃபார் அதர்ஸ்? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஒரு குடும்பமாக இருந்தால் தான் அடுத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தணுமா? நோ, ஐ டு நாட் திங்க் we need to be a family to care for others. நம்ம அடுத்தவங்ககிட்ட அன்பு செலுத்துறதுக்கு நாம் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இங்கே வந்து அந்த அஃபீஷியல் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஓகே குட்டீஸ், have you completed the exercises? So after studying this lesson, just you attend the online test which is given in the description box. Okay kutis, thank you.